உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம், பாலிட்டி கிளாஸில் பார்லிமெண்ட் அப்படின்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம வந்து துளிர் ஐஏஎஸ் அகாடமியில் ஆஃப்லைன் கிளாஸஸும் இப்போது போயிட்டுருக்குது. ஸோ யாருக்காவது ஆஃப்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன கவர் பண்ணியிருந்தோம், பார்லிமெண்ட் டாப்பிக்கில் ப்ரொசைடிங்ஸ், ஒரு செஷன் அப்படின்னா அந்த செஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும், அந்த செஷனுக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பற்றி. கரெக்டாக ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகி செஷன் முடிகிறது, என்ன செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சம்மன்னு பார்த்தோம், முடிகிறது அப்படின்னா ப்ரொரோகேஷன் பார்த்தோம். ஸோ இன் பிட்வீன் என்ன பார்த்தோம், அட்ஜான்மெண்ட் சிண்டை, இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டோட ப்ரொசைடிங்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த பார்லிமெண்ட் ப்ரொசைடிங்ஸ்குள்ளே என்னென்ன பேசுவாங்க சொன்னோம், நிறைய மோஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க, நிறைய தீர்மானங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் என்னன்றதான் இந்த கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னது, பார்லிமெண்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது நம்ம சிலபஸ். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் சிலபஸ் பார்த்துக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் ஹார் என்னன்னா, நான் என்ன சொன்னேன், ஒரு பார்லிமெண்ட் இப்போ ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? செஷன் இப்படியே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன இது பேர் என்னன்னு சொன்னோம், சம்மன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணுறது பேர் சம்மன். ஸ்டார்ட் ஆகி இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இது நடுவில் நடக்கிறது. ஸோ இங்கே என்ன, நிறைய தீர்மானங்கள் பாஸ் பண்ணுவாங்க, இல்லை நிறைய ஏதோ ஒரு பில்லை பற்றி பேசுவாங்க, இல்லை ஏதோ ஒரு மோஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்குள்ளே நடக்குது. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு லோக்சபா அப்படின்றது ஒரு 11 மணிக்கு ஆரம்பிப்போம். ஓகேவா? ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்குது. ஒரு 11லேருந்து ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் ஒரு செஷன் நடக்குது. அங்கதான் கொஷின் ஹார்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்றோம், கொஷின் ஹார். ஸோ இதுக்குள்ள என்ன பண்றாங்க, கொஷின்ஸ் கேட்குறாங்க, கொஷின்ஸ் பேசுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்விலும் நடைபெறும் முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன கேள்விலாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்கள் அமைச்சர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த கொஷின் ஹாரில் தான் கேள்வி கேட்குறாங்க. பாருங்க, இட்ஸ் மென்ஷன் இன். ஸோ இந்த வார்த்தை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் இந்த விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனை மென்ஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லா டைம்லையும் படிச்சுட்டு இருக்கோமா, அந்த மாதிரி இந்த கொஷின் ஹார் அப்படின்றது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ ஹவுஸ். ஸோ இது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, ரூல் ஆஃப் தி ப்ரொசீஜர்ன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்பாங்க, கொஷின் கேட்பாங்க. யார்கிட்ட, மினிஸ்டர்ஸ் கிட்ட கொஷின் கேட்பாங்க. கேட்குற கொஷின்ஸ்க்கு மினிஸ்டர் ஆன்சர் பண்ணணும் இந்த கொஷின் ஹாரில். சரியா? ஸோ எதை பேஸ்டாக கேட்பாங்க, ஸோ வந்து ஏதோ ஒரு தகவல் பற்றி. பாருங்க, the question have exposed the financial irregularities and informations regarding the government functions or public domain. ஸோ என்னென்னலாம் தகவல் கேட்கணும், ஒரு மினிஸ்டர் கிட்ட என்ன கேட்போம், ஸோ இத்தனை நீங்கள் ஏதோ கவர்மெண்ட்டுக்காக பாலிசிஸ் எடுத்து வந்திருக்கீங்க, இல்லை இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்களா, இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஷின் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சது தான் இந்த கொஷின் ஹார்னு ஒன்று. ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ், இந்த கொஷினில் வந்து 2 விதமான கொஷின் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்டு கொஷின், அன்ஸ்டார்டு கொஷின், 2 வார்த்தை சொல்லுவாங்க. நட்சத்திர கேள்விகள் அப்படின்னா என்னன்னா, வாய்மொழியா ஓரலா பதில் சொல்றது. ஸோ கொஷின்ஸ் வந்து ஸ்டார்டு கொஷின், கேட்குற கொஷின்ஸ்க்கு மினிஸ்டர் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓரலா வாய்மொழியிலையும் சொல்லலாம், எழுதியும் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்டார்டு கொஷின் அப்படின்றது வாய்மொழியில பதில் சொன்னா போதும், வாய்மொழி பதில்கள் அளிக்க வேண்டும். பாருங்க, MP who submit the starred question are allowed to ask the supplementary questions. ஸோ கொஷின் கேட்பாங்க, கொஷினுக்கு பதில் சொல்லணும் ஓரலா. ஸோ இது என்ன கலரில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு வைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த பேப்பர் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டட் இன் க்ரீன் கலர். அப்போ ஸ்டார்டு கொஷின் ஹாரில் கேட்குற ஸ்டார்டு கொஷின் க்ரீன் கலரில் பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்ஸ்டார்டு கொஷின், நட்சத்திர கேள்விகள், நட்சத்திரமற்ற கேள்விகள்னு இருக்குது. ஸோ இது எப்படி கேட்பாங்க, இந்த கொஷின் ரெக்யூட் ரிட்டன் ஃபார்ம், அது வந்து ஓரல் ஃபார்ம்னு பார்த்தோமா, இது வந்து எழுதி கொடுக்கணும். கொஸ்டின் இப்போ ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டன் ஃபார்ம்ல எழுதி சப்மிட் பண்ணணும். MP who submit the unstarred question do not have the opportunity to ask the supplementary questions. சரியா? ஸ்டார்டு கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்,
சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்கலாம். சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ்னா அடுத்து இப்போ ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேட்டு முடிச்சோடனே அடுத்தடுத்த கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் அன்ஸ்டார்டு கொஷின்ல ரிட்டன் இப்போ ஒரு 10 கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 10 கொஷினுக்கு நீங்க பதில் எழுதி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேக் டு பேக் கொஷின் கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ இது என்ன கலர்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். அப்போ ஸ்டார்டுனா கிரீன் கலர் பேப்பர் இருக்கும், அன்ஸ்டார்ட்னா ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும். இது என்னது? கொஷின் ஹார்ல மினிஸ்டர்ஸை கொஷின் கேட்குறாங்க. ஷார்ட் நோட்டீஸ் கொஷின் ஒன்று இருக்குது. ஸோ ஷார்ட் நோட்டீஸ்னா முன்னாடியே வந்து இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாட்களுக்கு குறைவாகவே முன்னறிவிச்சுறாங்க. 10 நாளுக்கு முன்னாடியே இந்தந்த கொஷின்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குவோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுதான் குறுகிய அறிவிப்பு கேள்விகள் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க வாய்மொழியில் பதில் சொன்னாவே போதும், எழுதி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம், லைட் பிங்க் கலரில் அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஒருவேளை நமக்கு கொஷின்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. In addition to the ministers, question can also be asked in private member regarding the some matters related to them. So என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம்? ஒன்று கவர்மெண்ட் பேஸ்டான கொஷின்ஸும் கேட்கலாம். ஸோ பிரைவேட் மெம்பர் ரிகார்டிங் கொஷின்ஸும் இதில் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பிரைவேட் மெம்பரை பற்றி கேட்குற கொஷின்ஸ் என்ன கலரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? சம்மன். ஒரு லோக்சபா இருக்குது, ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்குது, சம்மன் ஆயிடுச்சு, ஒரு செஷன் சம்மன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள கொஷின் ஹார். ஸோ கொஷின் ஹாரில் கொஷின் கேட்குறாங்க. இதில் என்ன பார்த்தோம்? ஒன்று ஸ்டார்டு கொஷின் பார்த்தோம், இன்னொன்று அன்ஸ்டார்டு கொஷின் பார்த்தோம், இன்னொன்று ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தோமா? ஷார்ட் நோட்டீஸ் ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோராகவே நமக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது என்னது? இதுக்கு வந்து ஸ்டார்டு கொஷினுக்கு வந்து நம்ம ஓரலாக பதில் சொன்னால் போதும். கரெக்டாக ஓரலாக பதில் சொன்னால் போதும். இது வந்து நமக்கு ரிட்டன் ஃபார்மில் எழுதி கொடுத்தா போதும். இதில் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் இருக்குது, இதில் நோ சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் மெயினாக தெரிஞ்சால் போதும். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் ஹார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னேன்? ஒரு மணி நேரம்னு சொன்னேன்னா ஓகே, 1 மணி நேரம் 11 to 12 மணின்றது எப்படி ஆரம்பிக்கும்? 0:00 இதானே 12 மணின்னு ஆரம்பிக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து 0 ஹார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் ஹார் அப்படின்றது நமக்கு ரூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 0 ஹார் அப்படின்றது நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ரூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எதுலையுமே மென்ஷன் பண்ண கிடையாது. இது வந்து ஒரு இந்தியன் இனோவேஷன், நம்மளாவே வச்சுக்கிட்ட ஒரு வார்த்தை தான் இந்த 0 ஹார் அப்படின்றது. சரியா? ஸோ அடுத்து கொஷின் ஹார் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆகுறது என்னது? 0 ஹார். 0 ஹார் என்னன்னு சொல்கிறோம்? பூஜ்ய நேரம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இட்ஸ் ரெஃபர் டு த ஷெட்யூல் பீரியட் தட் ஸ்டார்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த நம்ம கொஷின் ஹாருக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த 0 ஹார். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பற்றி பேசுவாங்க? அஜந்தா ஆர் ரெகுலர் பிஸ்னஸ் ஆன் த டே. ஸோ இந்த 0 ஹாரில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இதில் வந்து முக்கியமான அஜந்தா, அந்த நாளுக்கான பிஸ்னஸ் என்ன, இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அஜந்தாஸ் இருக்கா அப்படின்றத பற்றி கொஷின் பண்ணுறதோ பேசுறது தான் இந்த 0 ஹாரில் நடக்குது. பாருங்க, முன்னறிவிப்பின்றி முக்கியமான விஷயங்களை எழுப்புவதற்கு பயன்படுத்துவதாகும். இப்போ வந்து நமக்கு கொஷின் ஹார் அப்படின்றது இப்போ நாங்கள் வந்து கொஷின் ஹார் இருக்கும் அப்படின்றது முன்னறிவிச்சிருவாங்க. ஆனால் அந்த 0 ஹார் அப்படின்றது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சடனாக இந்த கொஷின் ஹார் முடிஞ்ச உடனே ஒரு 0 ஹார்னு ஒன்று வச்சு இதில் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கே பாருங்க, ரூல் ஆஃப் ப்ரொசீஜரில் குறிப்பிடப்படவில்லை. எந்த ஒரு பாராளுமன்ற விதிகளில் வந்து எந்த ஒரு நடைமுறையிலும் இது குறிப்பிடலை. ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல்னா அதிகாரபூர்வமற்றது. இது வந்து ஒரு இந்தியாவின் தனித்துவமான இனோவேஷன், பூஜ்ய நேரம் அப்படின்றது நம்மளாவே வச்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஓகே, இப்போ வந்து இந்த 2 நடக்குதுன்னு கொஷின் ஹார் இருக்குது, 0 ஹார் இருக்குது. உள்ள நாங்கள் சொன்னல பில் பாஸ் பண்ணுவாங்க, மோஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. மோஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க. மோஷன் அப்படின்னா தீர்மானங்கள். ஸோ என்ன தீர்மானங்கள்? பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை விவாதிக்கணும், அதை பற்றி ஏதோ ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்கஸ் த ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் விஷயத்தை பற்றி அங்கே பேசணும். ஒரு மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மோஷனில் இதை பற்றி தான் பேசுவாங்க. சரியா? இதில் வந்து இட் கேன் பி மூவ்ட் எய்தர் பை மினிஸ்டர் ஆர் பிரைவேட் மெம்பர்ஸ். ஸோ இப்போ இதை பாஸ் பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கோட பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா இதை ஒரு மினிஸ்டரும் பேசலாம், ஒரு பிரைவேட் மெம்பரும் பேசலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவையில், அந்த ஹவுஸ் இதெல்லாம் நடக்கும் பொழுது மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க, பிரைவேட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ நோ டிஸ்கஷன் ஆன்
such matter can be taken place except on the motion made. ஸோ இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா மோஷன் அப்படின்ற ஒரு தீர்மானம் அப்படின்றத பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி அவங்க முன்வைக்கவே முடியும்னு சொல்கிறாங்க. அவையின் தலைவர் பிரைசைடிங் ஆஃபீஸர், இப்போ லோக்சபா அப்படின்னா அது அவையோட தலைவர் யாரா இருப்பாருன்னு பார்த்தோம், ஸ்பீக்கர், அவர் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பார். இதே ராஜ்யசபாவில் வந்து ஒரு மோஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சேர்மன் ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருப்பாரு. சரியா? ஸோ இவங்களோட ஒரு அனுமதி இல்லாம இந்த மாதிரி மோஷனை ஒன்று நம்ம இனிஷியேட்டிவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. எந்த விஷயத்தையும் பேச முடியாது. அப்படி பேசணும் அப்படின்னா யாரோட முன்னாடியே யாரோட பெர்மிஷன் வேணும்? அவையின் தலைவர் யாரு? ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அவர் யாரு? ஸ்பீக்கர். சரியா? அவையின் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களை ஏத்தல், அடாப்ஷன், அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லைன்னா நிராகரிக்கிறது. என்ன பண்ணுவாரு? இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை நிராகரிச்சிடலாம். அந்த மூலியமாக இந்த விஷயங்கள் தனது முடிவுகள் அல்லது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தீர்மானங்கள்ல இப்ப தீர்மானம், ஏதோ ஒரு தீர்மானம் வைக்கிறாங்க, அந்த தீர்மானத்துல ஏதோ ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி வேற என்னென்ன மாதிரிலாம் மோஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்டாண்டிவ் மோஷன் அப்படிம்பாங்க. இப்போ இதுதான் வந்து நான் இது என்னோட தீர்மான பேப்பர்னு வச்சுக்காங்க. இந்த பேப்பர்ல என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பத்தி இது ஒரு பேப்பர். ஸோ இந்த பேப்பர்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்றது என்னோட கண்டென்ட் உள்ள இருக்குது. கரெக்டா? அதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டாண்டிவ் மோஷன் அப்படிங்க. செல்ஃப் கண்டெய்ன் இண்டிபெண்டன்ட் ப்ரப்போசல். நான் என்ன பத்தி பேச போறேன்? சரி, இப்போ ஒரு விஷயம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மெட்டர்னிட்டி பில்லுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு மெட்டர்னிட்டியை பற்றி நான் இந்த தீர்மானத்தில் கேள்வி கேட்கணும், இல்லை எனக்கு அதில் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்டர்னிட்டியை பற்றி. ஸோ அதோட ஹெட்டிங் நான் கொடுத்துருவேன். இது பார்க்கும்போது என்ன தெரியும்? ஓகே, இதை பற்றி தான் பேசுகிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுதான் வந்து சப்ஸ்டாண்டிவ் மோஷன். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது தெரியுது. கரெக்டாக? அப்படி இருந்தால் அது பேர் substantive motion. Self-contained independent proposal of the deal. Very important matter such as இங்க பாருங்க impeachment of the president. அது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இங்கே இப்போ ஒரு மோஷன்ல என்னதை பத்தி பேசுறாங்க? இம்பீச்மெண்ட். இப்போ ஒருவேளை ஹெட்டிங் இதேதான். என்னத்தை பத்தி பேசுறாங்க இந்த மோஷன்லாம்? இம்பீச்மெண்ட். ஸோ பிரசிடென்ட்டோட இம்பீச்மெண்ட் பற்றி பேச போகிறாங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக இதை பற்றி பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? இது என்னன்னு சொன்னாங்க? மூல தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சப்ஸ்டியூட் மோஷன். சப்ஸ்டியூட் அப்படின்னாவே என்னது? ஒரு ஆள் வரல அப்படின்னா அந்த ஆளுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க இருப்பாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி ஒரு மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னன்னு உடனே புரியாது. அது கீழே இருக்க விஷயத்தை படித்தாதான் புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இன்னொரு மோஷன் கூடவே சேர்ந்து பாஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இட் ரெஃபர் டு த motion that moved the substitution of the original motion. ஒரு ஒரிஜினல் மோஷனுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா இன்னொரு மோஷனும், ஏன்னா அதை படிச்சாதான் என்ன தீர்மானம் சொல்றாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். இட் சப்ஸ்டியூட் மோஷன் இஸ் அடாப்டட் பை த ஹவுஸ். எதுக்காக அப்படின்னா மூல தீர்மானத்திற்கு மாறாக முன்வைக்கப்படும் தீர்மானம் ஆகும். மூல தீர்மானத்திற்கு மாற்று முன்மொழிவை இது முன்வைக்கிறது. ஸோ ஒரு மூல தீர்மானம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதை பற்றி பேசுது, அதில் என்ன இருக்க போகுது அப்படின்றதுக்கு முன்மொழிகிறதுக்காக முன்வைக்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த மாற்று தீர்மானம். மூல தீர்மானத்துக்கு மாற்றாக வைக்கிறது ஒரு மாற்று தீர்மானம். இதை சப்ஸ்டியூட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சப்சிடரி மோஷன். சப்சிடரி மோஷன் என்னது? which has itself has a no meaning and cannot state in decision of the house without the reference of original motion. So ஒரு மூல தீர்மானமோ ஒரு மூல தீர்மானமோ இல்லை இந்த மாற்று தீர்மானம் இல்லாமல் இந்த சப்சிடரி மோஷன் அப்படின்றது வித்தவுட் மீனிங் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக தெரியலனா கூட டைப் ஆஃப் மோஷன் வந்துட்டா 3 மோஷன்ஸ் இருக்கு. சப்ஸ்டியூட் மோஷன், சப்சிடரி மோஷன். ஸோ மோஷன் அப்படின்னு வந்துட்டாவே இந்த 3 விஷயம், தீர்மானம் வந்துட்டாவே என்னது? சப்சிடரி மோஷன், மூல தீர்மானம், அடுத்து சப்ஸ்டிடியூட் அது மாற்று தீர்மானம், அதுக்கப்புறம் என்னது? சப்சிடரி அப்படின்றது துணை தீர்மானம். ஸோ இதெல்லாமே கூட சேர்ந்து பாஸ் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்சிலரி மோஷன் அப்படின்னா இட் யூஸ்ட் அஸ் அ ரெகுலர் வே டு ப்ரொசீடிங் த வேரியஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஆக்சிலரி மோஷன்னா ஒரு உதவி, ஒரு இணை தீர்மானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு முக்கியமான பல்வேறு வகையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் நடத்துவதற்காக பயன்படுத்தும் தீர்மானம். எந்த விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னாலுமே ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி தானே அதை பண்ண முடியும். ஸோ அதுதான் ஆக்சிலரி மோஷன்னா ஒரு நார்மலான விஷயத்து
நடவடிக்கைகள் ஒழுங்கான முறையில் தான் நடக்குதா அப்படின்றதுக்காக பார்க்கறது தான் வேரியஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது இந்த ஆக்சிலரி மோஷன். அடுத்து சூப்பர்சீடிங் மோஷன் ஒன்று இருக்கு. சூப்பர்சீடிங் மோஷன்னா மூவ் அஸ் த கோர்ஸ் ஆஃப் த டிபேட் ஆன் த அனதர் இஷ்யூ அண்ட் சீக் த சூப்பர்சீடட் த இஷ்யூ. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நடைபெற்று வரும் மற்றொரு விஷயத்தை விவாதிக்கும் பொழுது இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க, பட் இன் பிட்வீன் சடனாக அதுக்கு இன்னொரு விஷயம் இன்டரப்ட் ஆகுது அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? சூப்பர்சீடிங் சொல்லுவாங்க. ஸோ மேலோங்கும் தீர்மானம். அடுத்து அமெண்ட்மெண்ட் மோஷன்ஸ்னு சொல்றாங்க. இது என்னன்னா seek to modified or substitute only part of the original motion. இப்போ வந்து ஒரு மோஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு தீர்மானம் கொடுத்துட்டாங்க, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஒரு விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி மாத்துறது. அதே ஒரு ஒரு தீர்மானத்தில் மாத்தினாங்க அப்படின்னா அது பேரு அமெண்ட்மெண்ட் மோஷன் சொல்லிடுவாங்க. மூல தீர்மானத்தின் ஒரு பகுதியை மட்டும் திருத்தம் அல்லது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்வைக்கப்படுறது தான் இந்த அமெண்ட்மெண்ட் மோஷன். அடுத்து ப்ரிவிலேஜ் மோஷன். ப்ரிவிலேஜ்னாவே நமக்கு தெரியும். ப்ரிவிலேஜ்னா என்ன? இப்போ ஒரு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு பிரசிடென்ட் யாராக இருக்கானோ அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்குது. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் படித்தோமா? என்னென்ன? அவங்களுக்கு வந்து இந்த ராஷ்டிரபதி பவன் கொடுக்கறது, தங்குற இடம் கொடுக்கறது, அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் அவங்களோட ப்ரிவிலேஜஸ். ஒருத்தவங்க மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவையில் இருக்கும் பொழுது 40 days முன்னாடியோ பின்னாடியோ சடனாக போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாமே அவங்களுக்கு இருக்க பார்லிமெண்ட்குள்ளே இருக்க ஒரு சில ப்ரிவிலேஜஸ். கரெக்டா? அந்த மாதிரி தான் இப்போ ப்ரிவிலேஜஸ் மோஷன் அப்படின்னா உரிமை தீர்மானம்னு சொல்றாங்க. அமைச்சர் ஒருவர் உண்மைகளை மறைத்தல் அல்லது தவறான தகவல்களை வழங்குதல் மூலம் அவையின் அல்லது அந்த உறுப்பினர்களின் உரிமைகளை மீறி உள்ளார். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரிவிலேஜஸை யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்றது ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த கன்சர்ன் மினிஸ்டர் மேலே அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு வச்சு அந்த இண்டிவிஜுவல் மினிஸ்டரை கூட நம்மளால ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு சென்சார் மோஷன் அப்படின்றது பின்னாடி படிப்போம். சரியா? இப்போ நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று படிச்சிருக்கோம். நான் கான்ஃபிடன்ஸ்னா என்ன? அவங்களுக்குள்ள மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா, ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கலைஞ்சிரும். அது வந்து ஓவரால் மினிஸ்டர்ஸ்க்கு பண்றது. சென்சார் மோஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு கொடுத்த ப்ரிவிலேஜஸை அவர் தப்பா பயன்படுத்திட்டாரு அப்படின்னா அவரை தூக்குறதுக்காக யூஸ் பண்றது ப்ரிவிலேஜ் மோஷன். அடுத்து காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னா கவன ஈர்ப்பு தீர்மானம். அப்படின்னா என்ன? அவசரமான பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த அமைச்சரின் கவனத்தை ஈர்த்து அந்த விஷயத்தை குறித்து அதிகாரப்பூர்வமா டிஸ்கஷன் பண்றது. ஏதோ ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு, அதை பத்தி பேசணும் அப்படின்னா காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு ஒரு மோஷன் பாஸ் பண்ணி அந்த தீர்மானத்துல என்ன விஷயத்தை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம 0 ஹார் அப்படின்றது என்ன சொன்னோம்? ஒரு இந்தியன் இனோவேஷன், எதுலையுமே மென்ஷன் பண்ணப்படலன்னுமா? அதே மாதிரி தான் unlike a 0 hour it mentioned in the rule of book. இது வந்து எதுலையும் மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்றது ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? கொஸ்டின் நமக்கு இப்படிதான் வைப்பாங்க. இங்க வந்து unlike the 0 hour கொடுத்துட்டாங்களா? கொஸ்டின்ல வைக்கும்போது லைக் a 0 hour இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் ஆல்சோ நாட் மென்ஷன் இன் எனிவேர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா என்னது? இந்த விஷயம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 ஹார் அப்படின்றது நமக்கு எதுலையுமே மென்ஷன் பண்ண கிடையாது. இங்க பாருங்க, பூஜ்ய நேரம் போலவே இது கூட பாராளுமன்ற நடைமுறையில் இந்தியாவின் தனித்துவமான இதுமே ஒரு இந்தியன் இனோவேஷன் தான். ஆனா இது ரூல்ஸ் புக்ல, ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம நார்மலாக வந்து ப்ரொசீடிங் பார்க்கும்போது சம்மன் பார்த்தோமா? சம்மனுக்கு அப்புறம் அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? அட்ஜார்ன்மெண்ட் என்னன்னு சொன்னோம்? பிரேக். ஒரு சின்ன பிரேக் விட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே என்னது? ரெசஸ். ரெசஸ்ன்றது ரீசஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீசஸ் பீரியட். ஸோ ஒரு பிரேக் விடுவாங்க, அப்புறம் மறுபடியும் என்ன மோஷன்ஸோ ரெசல்யூஷனோ எதை பற்றியோ பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இதுவே இந்த அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா அந்த செஷன் அங்கவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே வந்து அட்ஜார்ன்மெண்ட் சிண்டை அப்படின்னா மறுபடியும் அந்த செஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு டைம் பீரியட் சொல்லாமல் ஒரு செஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா அது அட்ஜார்ன்மெண்ட் சிண்டை. ஸோ ஒரு செஷன் கம்ப்ளீட்டாக முடியுது அப்படின்னா அது என்ன?
என்னது ரொரோகேஷன் சொல்லுவோம். சரியா, இதுதான் அந்த செஷன் நடக்கிறது. ஸோ இதுக்குள்ளதான் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹார் பார்த்தோம். கொஸ்டின் ஹார் முடிஞ்சோடனே இமீடியட்டா 12 மணிக்கு என்ன பார்த்தோம்? 0 ஹார் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நடக்கிறது தான் இப்போ மோஷன்ற வார்த்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன தீர்மானங்கள் வைக்கிறான் இதுல வந்து இப்போ அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் it introduced in the parliament to withdraw the attention of the house. ஏதோ ஒரு urgent important matters and need to the support of the 50 members to இப்போ ஒரு adjournment motion பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்துல என்னத்தை பத்தி பேசுறாங்க? ஏதோ ஒரு urgent importance பத்தி பேசுறாங்க. இப்போ ஒரு மற்ற மோஷனுக்குலாம் வந்து டைரக்டா அவங்க தீர்மானம் பாஸ் பண்ணிட முடியும். அதே ஒரு adjournment motion பாஸ் பண்றாங்க அப்படின்னா குறைஞ்சது 50 பேராவது வந்து அதுக்கு ஓகே பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஆதரவு அளிக்கணும். ஃபர்ஸ்ட் குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அப்போதான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணவே முடியும்னு சொல்றாங்க. மற்ற இவ்வளவு நேரம் பார்த்தோம் ப்ரிவிலேஜ் மோஷனுக்கோ மற்ற எந்த மோஷனுக்கோ இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து அவங்களோட ஆதரவு வந்து கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் அட்ஜார்ன்மெண்ட் மோஷனுக்கு 50 பேர் ஆதரவு அளிச்சிருக்கணும். அப்போதான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான மேட்டரை பற்றி பேசுகிறாங்க, அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அதுக்காக இதுக்கு 50 பேரோட சப்போர்ட் தேவை. இட் ஹாஸ் இன்டரப்ட் த நார்மல் பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ். இட் ரிகார்ட்ஸ் ஆஃப் த extraordinary device. ஓகேவா, involve an element of censor against the government. என்னப்பா இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஏதோ ஒரு சென்சார்னாவே என்னது? இப்போ ஒரு படம் வருது, ஒரு படத்துல சென்சார் அப்படின்னா அந்த இடத்த கட் பண்ணி தூக்கிடுவாங்க. அது ஒரு நார்மலான படம். ஆனா கவர்மெண்ட் அப்படின்ற வரப்போ அந்த கவர்மெண்டே வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இவங்க எடுத்துட்டு வந்த பாலிசியோ இல்ல இவங்களோட ஒரு கவர்னன்ஸே சரியில்லை அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வரதான் இந்த சென்சார் அப்படின்ற வார்த்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிவைஸை பத்தி பேச போறாங்க. அது இந்த அட்ஜார்ன்மெண்ட் மோஷன்ல பேசுவாங்க. அப்படி பேசுறதுக்காக 50 பேரோட ஆதரவு கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க. ஓகேவா, the discussion is the adjournment motion should last for not less than 2 hours and 30 minutes. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன பார்த்தோம்? கொஸ்டின் ஹார் அப்படின்றது 1 மணி நேரம் நடக்கும்னு பார்த்தோம். இந்த அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் ஒருத்தங்க பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. குறைஞ்சது 2.5 மணி நேரம், 2 மணி 30 நிமிடங்களாவது அந்த டிஸ்கஷன் அங்க நடக்கணும்னு சொல்றாங்க. The right to move the motion for the adjournment of the business of the house subjected to following. ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஃபேக்சுவல் அர்ஜென்ட் பப்ளிக் ஏதோ ஒரு ஃபேக்சுவலான விஷயமோ இல்லை ஏதோ ஒரு அவசரம் பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக இருக்க வேண்டும். அதை தான் அட்ஜார்ன்மெண்ட்ல பாஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். ஒரு அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறத மட்டும்தான் இருக்கணும். அது சமீபத்திய நிகழ்வுகளை சார்ந்த குறிப்பிட்ட விஷயமாக இருக்க வேண்டும். பொதுவான வார்த்தைகளில் சும்மா நார்மலான விஷயத்துக்குலாம் இதை பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? ஏதோ ஒரு அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் மேட்டரை பத்தி மட்டும்தான் பேசணும், ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். ஸோ அதில் ரீசண்டா ஏதோ வந்திருக்கு, ஏதோ ஒரு தீர்மானம் வந்திருக்கு, அதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பத்தி பேசுறதா இருக்கணும். இது உரிமை தொடர்பான கேள்விகளை எழுப்பக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து ப்ரிவிலேஜ் மோஷன் தனியா இருக்குது. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி விஷயத்த கூடாதுன்னு சொல்றாங்க. அதே அமர்வில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அது மாதிரி ஆல்ரெடி பேசின வேற ஏதோ ஒரு மோஷன்ல பேசியிருக்க விஷயமாவும் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இது ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 50 பேர்கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி அந்த 50 பேர் ஓகே பண்ணா மட்டும்தான் இந்த மோஷனை பாஸ் பண்ண முடியும். நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இப்போ ஏதோ ஒரு விசாரணையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தியும் இது கையாளக்கூடாதுன்னு சொல்றாங்க. தனித்த தீர்மானம் மூலம் எழுப்பக்கூடிய கேள்விகளை இது எழுப்பக்கூடாது. சரியா, நார்மலான கொஸ்டின் ஹார்லையோ இல்லை நார்மலான விஷயத்துல பேசுற விஷயங்களை இதுல பேசக்கூடாதுப்பா. இதுல மெயினா சொல்றது என்ன? ஏதோ ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் பத்தி மட்டும் தான் பேசணும். ஆல்ரெடி விவாதிச்சதை பத்தி பேசக்கூடாது. கரண்ட்ல நடந்து முடிஞ்சதை பத்தி பேசணும். கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி இந்த தீர்மானத்துல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். நமக்கு அடுத்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா தெரிஞ்சதுதான். என்னது? நம்பிக்கை இல்லா தீர்மானம். யாருக்கு நம்பிக்கை இல்லை? அரசின்
மீது அவங்களோட அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கானே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் அவங்கள நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டா யாருக்கு பாஸ் பண்ண முடியும்? லோக்சபாக்கு மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ராஜ்யசபா அப்படின்றது பெர்மனண்டான ஹவுஸ், அங்கே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ற வார்த்தையே கிடையாது. ஸோ இந்த விஷயம் எங்கே பாஸ் பண்ணுவாங்கன்னா லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அப்படி லோக்சபாவில் நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்க அமைச்சரோட பெரும்பான்மை இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்றது நார்மலாக ரன் ஆகும். இல்லை அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, கான்ஃபிடன்ஸை நிரூபிக்க முடியல அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டே கலைஞ்சு போயிடும். அதுக்காக பண்ணுறது தான் இந்த நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ இதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 75. நம்ம என்ன படித்தோம்? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ்ன்னு பார்த்துருப்போமா? ஸோ எல்லாமே ஸ்விம் அண்ட் ஸ்விங் டுகெதர். ஸோ முழுகுனாலும் ஒன்னா முழுகுவோம், நீந்துனாலும் ஒன்னா நீந்துவோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துருச்சு அப்படின்னா உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருக்கும் வரை மட்டுமே அரசு பதவியில் தொடர முடியும்னு சொல்றாங்க. இட் கேன் பி மூவ்ட் ஒன்லி இன் லோக்சபா. ஏன்னா லோக்சபா அப்படின்றது டிசால்வபிள் ஹவுஸ். நீட் டு சப்போர்ட் ஆஃப் த 50 மெம்பர்ஸ். பாத்தீங்களா, அங்கேயும் எப்படி பார்த்தோம், இப்போ ஒரு அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஒரு 50 பேரோட சப்போர்ட் வேணும். அதே மாதிரி தான் நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஒரு 50 பேரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். The motion it allowed the speaker of Lok Sabha its debate upon the put on the vote to get the passed. Okay, இந்த ஒரு நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தீர்மானத்துக்கு ஓட்டிங் நடக்கும். என்ன மாதிரி ஓட்டிங் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில தான் ஓட் பண்றாங்க. யாரு எங்கே நடக்கும்? லோக்சபாவில் நடக்கும். அதுக்கு வந்து யார் ஹெட்டாக இருப்பாங்க? நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு 50 பேரோட பெர்மிஷன் வேணும். அப்படி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே ஓட்டிங் நடக்கும். அந்த ஓட்டிங் என்ன பேஸில் இருக்கணும்? சிம்பிள் மெஜாரிட்டியில் இருக்குது. ஸோ இதுதான்ப்பா நமக்கு என்ன பெரும்பான்மை நம்பிக்கையில்லா தீர்மானம்னு சொல்லுவாங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். தமிழில் படிக்கிறவங்க அப்படியே பார்த்துக்கங்க. லோக்சபாவோட தலைவர் அனுமதித்தால் தீர்மானம் மீது ஓட்டிங் நடக்கும், வாக்கெடுப்பு நடக்கும். என்னன்றது ஒருவேளை வாக்கெடுப்பில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தொடரும், வாக்கெடுப்பில் தோத்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கலைஞ்சிரும். ஸோ அந்த வாக்கெடுப்பு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்சார் மோஷன், அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்ன சொன்னோம்? ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறது. சென்சார் அப்படின்னு சொன்னால் ஒரு படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அப்போ அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டரில் ஒரு மினிஸ்டரை தனியாக தூக்கணும். அந்த ஒரு மினிஸ்டர் வந்து ஏதோ பிரச்சனை இல்லை தப்பு பண்ணியிருக்காரு இல்லை அவரோட ப்ரிவிலேஜஸை மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அவரை மட்டும் தூக்குறதுக்காக நம்ம இந்த சென்சார் மோஷன், இங்கே பாருங்க, கண்டன தீர்மானம், கண்டனம் தெரிவிக்கலாம்னு சொல்கிறாங்க. The motion is moved to disapproval. So disapproval of the certain policies. இது வந்து ஒன்லி மினிஸ்டர்ஸ்க்காக மட்டுமானா கிடையாது. இப்போ கவர்மெண்ட்ல வந்திருக்க ஒரு சில பாலிசிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குனாலும் அப்பவும் நம்ம சென்சார் மோஷன் அப்படின்றது ஒன்று பாஸ் பண்ணி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம். இட் சீக் டு த சென்சார் டு த கவர்மெண்ட். ஸோ அப்படி ஒருவேளை கண்டனம் தெரிவிச்சா அந்த பாலிசியே லேப்ஸ்னா எடுத்துடுறது. நம்ம பார்த்தோம்ல, ஒரு பில்லு பாஸ் பண்றாங்க, ஒரு பில் அப்படின்றது பாஸ் ஆகலை, பாஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு பில்லாக வரும், அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பில்லு நமக்கு லேப்ஸ் ஆயிரும்னு பார்த்தோம். இட் கேன் பி மூவ்ட் ஒன்லி டு த லோக்சபா நாட் டு த ராஜ்யசபா. ஏன்னா ஒரு கவர்மெண்டோட பாலிசி பற்றி பேசுகிறாங்க, அந்த பாலிசி வந்து தப்பாக இருந்தால் அந்த பாலிசிஸே லேப்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நமக்கு எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் லோக்சபா தான் மெயின். ஸோ இது ராஜ்யசபால இருக்காது. ஒரு சென்சார் அப்படின்றது எப்பவுமே லோக்சபா தான் நமக்கு டிசால்வபிள் ஹவுஸ். எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரு கவர்மெண்ட்டை கண்டனம் பண்றோம் அப்படின்னா அது மெயினா லோக்சபா பத்தி தான் பேசும், ராஜ்யசபா பத்தி பேச மாட்டாங்க. அரசின் பிழைகள் அல்லது குறைபாடுகளை குறித்து கண்டனம் தெரிவிக்கிறது தான் இந்த கண்டன தீர்மானம். இந்த தீர்மானத்தை லோக்சபாவில் மட்டுமே முன்வைக்க முடியும், ராஜ்யசபாவில் இதை முன்வைக்க அனுமதி இல்லை. சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, சென்சார் அப்படின்றது என்ன பார்த்தோம்? சென்சார், இப்போ ஒரு சென்சார் கொடுக்குறோம் அப்படின்னா ரீசன் சொல்லணும். இல்லை இந்த இடத்துல இந்த விஷயம் தப்பா இருக்கு அதனால நாங்கள் சென்சார் கொடுக்குறோம், அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல இந்த மினிஸ்டர் வந்து தப்பா இருக்காரு, இல்லை ப்ரிவிலேஜை மீறிட்டாரு, அதனால இவங்களை நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி ரீசன் கொடுக்கணும்.
அதே நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா எனக்கு சந்தேகம் வந்தாவே போதும், நான் கண்டிப்பா வந்து இதுதான் ரீசன் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ நோ ரீசன் ஃபார் த அடாப்ஷன். ஒரு நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணணும்னா எந்த ஒரு ரீசனும் சொல்ல தேவையில்லை. அதே ஒரு சென்சார் மோஷன் பாஸ் பண்ற அப்படின்னா ரீசன் கண்டிப்பா கொடுக்கணும். சரியா? கேன் பி மூவ்ட் அகெயின்ஸ்ட் த இண்டிவிஜுவல் மினிஸ்டர். ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டருக்கோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர் இல்லை ஒரு என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தூக்குறதுக்கு சென்சார் மோஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது என்டையர் மினிஸ்டர் மூவ்ட் அகெயின்ஸ்ட் த என்டையர் மினிஸ்டரை தூக்குறதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இது யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு சிங்கிள் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஃபுல்லாக ஒரு கலெக்டிவ் குரூப் ஆஃப் யாராக இருந்தாலும் இந்த சென்சார் மோஷன் போட்டு தூக்கிடலாம். இட் மூவ்டு ஃபார் த சென்சாரிங் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் அவங்களோட ஆக்ஷனுக்காக. இது என்னது? ஒரு லோக்சபாவோட கான்ஃபிடன்ஸை கொஸ்டின் பண்ற மாதிரி, கவர்மெண்டோட கான்ஃபிடன்ஸை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கதான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ். இட் பாஸ்ட் ஆன் த லோக்சபா, நாட் ஆன் த ராஜ்யசபா. ஓகேவா? அதே மாதிரி யார் மேலே போடுறாங்களோ அந்த ஆஃபீஸர் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. இதுவும் லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மஸ்ட் ரிசைன் ஃப்ரம் த ஆஃபீஸ். இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரியே வெக்கேட் பண்ணணுங்கிறாங்க. தணிக்கை இயக்கம், நம்பிக்கை இல்லா தீர்மானம். 2 இருக்குதா? தணிக்கைன்னு என்ன சொன்னோம் நம்ம? காரணங்கள் தேவை. தனியான ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்கன்னா காரணம் தேவை. நம்பிக்கை இல்லை, டோட்டலாக ஒரு அரசாங்கத்துக்கு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு தனிப்பட்ட மந்திரி அல்லது மந்திரி குழு யாரை வேணால் தூக்கலாம். ஆனால் வந்து மந்திரி சபைக்கு எதிராக மட்டுமே இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் எடுத்துகிட்டு வர முடியும். குறிப்பிட்ட கொள்கைகள் இல்லை செயல்பாடுகள் அதுக்காக இது வந்து மூவ் பண்ணுவாங்க. இது என்னது? ஒரு அமைச்சரவையின் குழுவில் மக்களவையின் நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் மேலே கொஷின் பண்றதுதான் அது. ஒரு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்களின் குழு பதவியை ராஜினாமாக செய்ய தேவையில்லை. ஏன்னா ஒரு ஸ்பெசிபிக் மினிஸ்ட்ரி மேலேயோ ஒரு ஸ்பெசிபிக் பாலிசிஸ் மேலேயோ தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாருமே ரிசைன் பண்ற அவசியம் கிடையாது. இதே வந்து இது மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்கன்னா அந்த அமைச்சரவையோட குழுவே ராஜினாமா பண்ணுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு என்னது? பேர்ல இருக்குது, நன்றி தீர்மானம். ஸோ தேங்க் பண்ணுறாங்க. யாருக்கு தேங்க் பண்ணுறாங்க? இப்போ ஒரு லோக்சபா ஆரம்பிக்குது அப்படின்னா எப்படி? ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகுதா? அந்த ஸ்டார்ட் ஆகிற செஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நம்ம தலைமை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, ஸோ நம்ம தலைமையிலான கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நன்றி கூறுற மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் த ஈச் ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் எவ்ரி ஃபிசிக்கல் இயர் அட்ரஸ் த பிரசிடென்ட். ஸோ இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் நிற்பாரு. பிரசிடென்ட் நின்று என்ன சொல்லுவாருனாங்க, ஒரு அவுட்லைன் பாலிசிஸ் பற்றியோ அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ப்ரெசைடிங் த இயர் பற்றி சொல்லுவார். சொல்லி அவர் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது கீழே இருக்க அமைச்சர்கள்லாம் அதை வரவேற்பாங்க, கைத்தட்டி ஆமாம் ஒத்துக்கிறோம், இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பிரசிடென்ட் பேசும் பொழுது இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை தான் வந்து மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எங்க நடக்கும்? பார்லிமெண்டோட ஃபர்ஸ்ட் செஷன்ல உட்காருவாங்க. யார் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பேசுவார். அதை தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அமைச்சர்கள்லாம் அக்செப்ட் பண்ணணும். ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகும் முதல் அமர்வில் மேலும் ஒவ்வொரு நிதியாண்டின் முதல் அமர்விலும் ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு? குடியரசுத் தலைவர் வந்து உரையில நம்ம முந்தைய அரசு வந்து இந்த கொள்கைகள் இவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம வரவேற்கிறோம், அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை தான் என்னன்னு சொல்றாங்க? மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். குடியரசுத் தலைவரின் இந்த உரை என்னென்ன பத்திலாம் விவாதிப்பாங்க? லோக்சபா மற்றும் ராஜ்யசபா 2 பேருமே இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸா கீழே செஷன்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் த மோஷன் புட் ஆன் த ஓட். அப்படி வந்து பிரசிடென்ட் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க மினிஸ்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஆமா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணணும். ஒருவேளை அக்செப்ட் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட மெஜாரிட்டி கவர்மெண்ட் மேலே கொஷின் பண்ணுற மாதிரி, இல்லை உங்கள் தலைமையிலான கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கவர்மெண்ட்டே டிஃபீட் ஆயிரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா பிரசிடென்ட் ஸ்பீச் கொடுப்பாரு, லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்க மினிஸ்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணி ஓட் போடுவாங்க. ஓட் போட்டோடனே இந்த மோஷன் பாஸ் ஆயிரும்.
பாருங்க, விவாதம் முடிந்த பின் அந்த தீர்மானத்தின் வாக்கெடுக்கப்படும். இந்த நன்றி தீர்மானம் அவையில் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஸோ யாருமே வந்து இதை டிஃபீட் பண்ற மாதிரி நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது கட்டாயமா நிறைவேற்றணும். இது நிறைவேறாவிடில் இது அரசின் தோல்வியாக, ஸோ அந்த கவர்மெண்ட்டே டிஃபீட் ஆனதுக்காக சமமா போயிருங்கிறாங்க. ஓகேவா? இது என்னது அடுத்து? நோ டே எட் நேம்டு, பேர்ல இருக்குது. நாள் குறிப்பிடப்படாத தீர்மானம். ஏதோ ஒரு தீர்மானம் பாஸ் பண்றாங்க, ஆனா இந்த டேட்ல தான் பாஸ் பண்ண போறோம், இப்போ இந்த தீர்மானம் நடக்கும் அப்படின்றத ப்ராப்பரா மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து நோ டே எட் நேம்டு மோஷன் சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ இது யார் அட்மினிஸ்ட்ரேட்டட் பண்ணுவாங்க? ஸ்பீக்கர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டட் பண்ணுவாங்க. பட் நோ டேட் ஹேஸ் பின் ஃபிக்ஸ்டு, எந்த ஒரு டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணாம ஏதோ ஒரு மோஷன் பாஸ் ஆக போகுது அப்படின்னா அது பேரு நோ டேட். சரியா? த ஸ்பீக்கர் இன் கன்சல்ட் வித் த லீடர் ஆஃப் த ஹவுஸ் or on the recommendation of the business advisory committee. So இப்போ ஏதோ ஒரு மோஷன் பாஸ் ஆக போகுது, சடனாக ஆகுது அப்படின்னா ஒன்று அந்த லீடர் ஆஃப் ஹவுஸ் அவங்க மூலயமா இருக்கும், இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி இவங்களுக்காக அலாட் பண்ணது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இது என்னது? நாள் குறிப்பிடப்படாத தீர்மானம். அடுத்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா என்னது? இதில் என்ன விஷயம் என்ன பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாவே டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். The parliamentary member may raise the point of order. They believe that house is not adhering to the rules and procedure. No discussion is permitted on this point of order. Point of orderனா ஒழுங்கு குறிப்புன்னு அர்த்தம்ப்பா. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, நடைமுறை விதிகளை இப்போ வந்து பின்பற்றுதா இல்லையா? இப்போ இத்தனை மோஷன் பாஸ் பண்றாங்க, ஒரு செஷன் நடக்குது, இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நடக்குதா, எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றது பார்க்கறதுக்கானது தான் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, விதிகளை பின்பற்றவில்லை என்று ஒரு உறுப்பினர் கருதினால் அவர் ஒழுங்கு குறிப்பு, ஸோ ப்ராப்பரா எல்லாம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவும், அப்படி ப்ராப்பரா நடக்கல, ஏதோ ஒரு இந்த இடத்துல ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா அப்போதான் இந்த ஒழுங்கு குறிப்பு அப்படின்ற ஒரு மோஷனை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதில் ஏதோ ஆக்ஷன் எடுக்கணுமா எடுப்பாங்க. ஒழுங்கு குறிப்பின் மீது என்ற விவாதமும், இதில் எந்த ஒரு டிஸ்கஷன்லாம் இருக்காது. நீங்கள் பண்ணதை ப்ராப்பராக பண்ணீங்களா இல்லையா, ஏன் பண்ணலைன்னா கொஷின் பண்ணுறதுக்கான விஷயம் தான் இது அவையின் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தும் காரணத்தால், ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலாக இல்லாமல் ஒரு அசாதாரணமான நிலை அப்படின்றது கருதப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாக எதிர்கட்சியினர் அரசின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இதை எழுப்புவாங்க. ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் பண்றது தப்பு அப்படின்றது எடுத்து சொல்றதுக்காக தான் நமக்கு எப்பவுமே ஒரு அப்போசிஷன் கவர்மெண்ட் இருப்பாங்க. அவங்க எடுத்துட்டு வர பாலிசிஸை கண்டனம் பண்றதோ இல்லை இவங்க இதை ப்ராப்பரா பண்ணலன்னு சொல்லி கவர்மெண்ட்டை நமக்கு நம்ம பார்த்தோம்ல, ஷேடோ கவர்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். ஸோ ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ் எடுத்து வர்றது, ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஷேடோ கேபினட், ஷேடோ பார்லிமெண்ட்னு ஒன்று இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தப்பு பண்றாங்களா அதை நோட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு படிச்சோமா, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஆப்போசிட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ப்ராப்பரா தான் பண்றாங்களா, அப்படி பண்ணல அப்படின்னா இந்த ஒழுங்கு குறிப்பு அப்படின்ற ஒரு மோஷனை தீர்மானத்தை பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ ஃபுல்லா பார்த்தது ஒரு மோஷன், ஒரு தீர்மானம். எதுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணலாம்? சென்சார் மோஷன், ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் தூக்குறதுக்காகவோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பாலிசிஸோ. நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன், ஸோ ஓவரால் மினிஸ்டர்ஸ் அமைச்சரில் அவங்களோட பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்காக கொடுக்கலாம். அடுத்து தேங்க்ஸ் மோஷன், பிரசிடென்ட் நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ விஷயம் பாலிசிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசும் பொழுது அதுக்கு ஓட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் ப்ரிவிலேஜஸ் மோஷன். ப்ரிவிலேஜ் மோஷனா ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா அவரோட ப்ரிவிலேஜஸ் ரீச் பண்றாரு அப்படின்னா அதுக்காக பாஸ் பண்றது ப்ரிவிலேஜஸ் மோஷன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மோஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் இதெல்லாம் எங்கப்பா நடக்குது, ஒரு டிஸ்கஷன்ல நடக்குது. இது எல்லாமே இங்கே தான். இப்போ என்னாச்சு, மோஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். மோஷன் இதில் பில்லு பார்த்துருப்போம். இந்த பில்லெல்லாம் நமக்கு தெரியும், ஆர்டினரி பில், மணி பில், என்ன வேணா இருக்கட்டும். சரியா? ரெசல்யூஷனும் என்ன பண்ணுவாங்க,
பாஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா டைரெக்டாக அவையில் பேச முடியாதுல்ல, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதில் ஸ்டார்டு கொஷின் அன்ஸ்டார்டு கொஷின் நிறைய பார்த்தோம் இப்போ. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செஷனுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இதில் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் ஒன்று இருக்குது. இந்த ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அப்படின்றது 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எதை பற்றி பேசலாம்? ஏதோ ஒரு அர்ஜென்ட் பப்ளிக் மேட்டர்ஸ் பற்றி பேசலாம். இதை ப்ரிசைடிங் பண்ணுறது யாரு? நம்ம ஸ்பீக்கர், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஓகே சொன்னா அப்படின்னா இந்த டிஸ்கஷன் நடக்கும். ஓகேவா? அப்போது ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அப்படின்னு ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த டிஸ்கஷன் நடக்கும்னு சொல்றாங்க. கன்சர்ன் மினிஸ்டர் ரெஸ்பாண்ட் டு எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன். ஸோ எதை பத்தி பேசுறாங்க, யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்க அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. இது என்னது? குறுகிய கால விவாதம். இது வந்து எந்த ஒரு இந்த எவ்வளவு நேரம் நடக்கணும்? 2 மணி நேரம் நடக்கலாம். இது நடக்கும் பொழுது யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? அவையின் தலைவர் வந்து இந்த விஷயத்த ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த விவாதம் அப்படின்றது நடக்கும். அவ எதை பத்தி பேசுவாங்க? அவசரமான பொதுநல விஷயங்களை இதில் முன்வைப்பார் சொல்றாங்க. ஸோ இந்த விவாதத்தின் முடிவில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதுக்கு பதில் அளிப்பார். ஷார்ட் டியூரேஷன் பார்த்தோம். அடுத்து half an hour டிஸ்கஷன் ஒன்று இருக்குது. half an hour டிஸ்கஷன் கொஸ்டின்லேயே வந்துருச்சு. இது என்னன்னா ஆன்சர் டு த ஸ்டார்ட் ஆர் அன்ஸ்டார்டு கொஸ்டின் நீட் த ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். இப்போ என்ன பார்த்தோம்? ஸ்டார்டு கொஸ்டின் அன்ஸ்டார்டு கொஸ்டின் பார்த்துட்டோம். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் ஸ்டார்டு கொஸ்டினில், அன்ஸ்டார்டு கொஸ்டினில் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ரிட்டன் ஃபார்மில் கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா? ஸோ அப்படி அவங்க கொடுத்த கொஸ்டினில், அவங்க கொடுத்த பதிலில் நமக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு half an hour டிஸ்கஷன் எக்ஸ்ட்ரா டைம் வேணுன்ற பட்சத்தில் half an hour டிஸ்கஷன் ஒன்று வச்சு ஃபர்தராக எக்ஸ்பிளனேஷன் கேட்டுப்பாங்க. த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் கேன் ரைஸ் த ரெக்வஸ்ட். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணால் இந்த half an hour டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இந்த டிஸ்கஷனுமே யார் டைரக்ட் பண்ணுறது? எல்லாத்துக்குமே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் பண்ணுவார். அரை மணி நேர விவாதம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரை மணி நேர விவாதத்துக்கான கோரிக்கையை முன்வைக்கலாம். அந்த முன் வச்சா இதுக்கு யாரு கொடுக்குற முழு அதிகாரமும் யாருக்கு இருக்கு? அவையோட தலைவருக்கு தான் இருக்குது முழு அதிகாரமும். அடுத்து ஸ்பெஷல் மென்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸ்பெஷல் மென்ஷன் பாராளுமன்றத்தின் சிறப்பு குறிப்பிடல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி நேரம் பார்த்தோம். அடுத்து அரை மணி நேரம் விவாதம் பார்த்தோம். ஷார்ட் டியூரேஷன் குறுகிய கால விவாதம் பார்த்தோம். ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னா இது அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். அடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம்னா சென்சார் மோஷன். அவையின் பிற நடைமுறைகளின் இந்த இதெல்லாம் எழுப்ப முடியாத விஷயங்கள். மற்ற விஷயத்துக்கெல்லாம் இதை பண்ணிட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு இதிலெல்லாம் பண்ண முடியாது, தனியாக தான் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் ஸ்பெஷல் மென்ஷன் இன் பார்லிமெண்ட். இதிலெல்லாம் வராத விஷயத்தை பற்றி பேசுறது தான் என்ன சொல்றாங்க? பாராளுமன்றத்தின் சிறப்பு குறிப்பிடல்னு சொல்றாங்க. சிறப்பு குறிப்பிடல் என்ற நடைமுறையின் மூலம் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் லோக்சபா ராஜ்யசபா யார் வேணா பண்ணலாம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க, இந்த இதெல்லாம் கவர் ஆகாது. half an hour டிஸ்கஷன்லயும் வரல, ஷார்ட் டியூரேஷன்லயும் வரல, காலிங் அட்டென்ஷன், அட்ஜார்ன்மெண்ட் மோஷன், எதுலையுமே வராத விஷயத்தை பத்தி பேசுறதுதான் இந்த ஸ்பெஷல் மென்ஷன் பார்லிமெண்ட்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ மோஷன்னா என்னன்னு ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ எவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதோட அந்த நோட்டீஸோட கலர்ஸ் பற்றிலாம் பார்த்தோமா? அடுத்து ரெசல்யூஷன் என்ன பார்த்தோம்? தீர்மானம். ஸோ ஒரு தீர்மானம் என்ன தீர்மானமாக இருக்கும்? ஒரு தீர்மானம்னா எப்போவுமே எதை பற்றி பேசுவோம்? ஒரு மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். அவையில் அல்லது அரசின் கவனத்தை ஈர்ப்பதாகவும் உறுப்பினர்களின் தீர்மானங்கள் முன்வைக்கலாம். ஸோ ஒரு ரெசல்யூஷன் வைக்கிறாங்க. ஜென்ரல் மேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுகிற ஒரு தீர்மானத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த தீர்மானம் பேசும் பொழுது, ஒரு தீர்மானம் நடைபெறும் பொழுது விவாதம் நடக்கும். அந்த தீர்மானத்துக்கு நேரடியாக தொடர்புடையதாகவும் அதன் வரம்பிற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். ஸோ என்னன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக எந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கோப் ஆஃப் அதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு சொல்கிறாங்க. த மெம்பர் ஹூ ஹாஸ் மூவ் டு த ரெசல்யூஷன் ஆர் அமெண்ட்மெண்ட் ஆர் ரெசல்யூஷன் கெனாட் பி விட்ரா. இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இன் பிட்வீனில் விட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லாங்க. ஒரு உறுப்பினர் முன்வைத்த தீர்மானம் அதற்கான திருத்தங்க தீர்மானத்தை அவையின் அனுமதி இல்லாமல் திரும்ப பெற முடியாது. ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னா அதை வாபஸ் வாங்குறதோ இல்லை அதை கரெக்ஷன் பண்ணுறதோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல், பார்லிமெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ரெசல்யூஷன் அப்படின்றதுல என்னென்ன ரெசல்யூஷன் என்னென்ன இருக்கும்?
இப்போ மோஷன் அப்படின்னா அதில் என்னென்ன பேசுவாங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த ரெசல்யூஷன்னா ஒரு 3 கேட்டகரியாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ப்ரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன். ஸோ ஒரு ப்ரைவேட் மெம்பர் பாஸ் பண்ணுற ரெசல்யூஷனாக இருக்கணும், இல்லை மினிஸ்டர்ஸ் பாஸ் பண்ணுற ரெசல்யூஷனாக இருக்கணும். சரியா? இப்போ நம்மளோட கவர்மெண்ட் அப்படின்றது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளோட கவர்மெண்ட்டோட ரெசல்யூஷனோ மோஷன்ஸோ பில்லோ இதெல்லாம் பாஸ் ஆகும். அது இல்லாமல் இப்போ ஒரு ப்ரைவேட் மெம்பர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒன்லி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேஸ் மட்டும்தான், ஆஃப்டர்நூன் செட்டிங்கில் மட்டும்தான் இந்த ப்ரைவேட் மெம்பரோட தீர்மானங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற நாள் எல்லாமே கவர்மெண்ட்டோட வேலை நடக்கும். ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேலே மட்டும்தான் பிரைவேட் மெம்பரோட ரெசல்யூஷன்ஸ் மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ரெசல்யூஷன் வந்து மண்டேலேருந்து டியூஸ்டே இருக்கிற டே ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட விஷயம் அரசு தீர்மானங்களை பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டாச்சுட்டரி ரெசல்யூஷன்னா மூட் எய்தர் பை த பிரைவேட் மெம்பரும் பண்ணலாம் ஆர் மினிஸ்டர்ஸ் யாரா வேணாலும் இந்த ஸ்டாச்சுட்டரி ரெசல்யூஷன் அப்படின்னு சட்டப்பூர்வமான தீர்மானம்னு சொல்றாங்க. ஓகேவா? இது யாரு? தனி உறுப்பினர் அல்லது அமைச்சர் இருவரில் யார் வேணாலும் முன்வைக்கலாம். இது அரசியல் அமைப்பு அல்லது பாராளுமன்ற சட்டத்தின் ஏதாவது ஒரு விதியின் அடிப்படையில் கட்டாயமாக அவையின் சமர்ப்பிக்கப்படுவதால் இதற்கு சட்டப்பூர்வமான தீர்மானம் சொல்றாங்க. ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் பேஸ்டான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்னென்ன ரெசல்யூஷன் 3 இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு பிரைவேட் மெம்பர், இன்னொன்னு கவர்மெண்ட் ரெசல்யூஷன். அது ரெண்டுமே சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ரெசல்யூஷன் பார்த்தோம். இப்போ ஒரு மோஷன் பார்த்துட்டோம், ரெசல்யூஷன் பார்த்துட்டோம். இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சரியா? ஆல் ரெசல்யூஷன் ஆர் கிளாசிஃபைட் அஸ் அ மோஷன். ஓகேவா? இப்போ வந்து மோஷன் ரெசல்யூஷன் இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அனைத்து தீர்மானங்களும் தீர்மான முன்மொழிவுகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா தீர்மான முன்மொழிவுக்கும் தீர்மானங்கள் அல்ல. அப்படி படிக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு மோஷன் அப்படின்னு பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட்ல ஒரு விஷயம் வேணும்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த தீர்மானம் பாஸ் ஆனாதான் நம்ம என்ன வேணும்ன்றதை கேட்க முடியும்னு சொன்னா. ஆனா இந்த மோஷன் அப்படின்றத பாஸ் பண்றதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாதான் ஒரு மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நேரா நம்ம மோஷன்ஸை பாஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதுதான் இங்க பாருங்க, ஆல் ரெசல்யூஷன் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் அ மோஷன். இப்போ ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் இது பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா மோஷனுமே ரெசல்யூஷனுக்குள்ள தான் வரும். இதுக்குன்னு தனியா ரெசல்யூஷன் பாஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ரெசல்யூஷன் பாருங்க, ஆல் மோஷன் குவாலிஃபை as a resolution. அதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கான மீனிங். அடுத்து ஆல் ரெசல்யூஷன் undergoes the voting although not all motions are subjected to. இப்போ என்னன்னா, நான் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றேன்ப்பா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெசல்யூஷன் பாஸ் பண்றேன். இந்த ரெசல்யூஷன் என்ன பண்ணுவாங்க? டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓட்டிங் பொறுத்து தான் இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகுறதும் ஆகாததும். ஆனால் இந்த மோஷன் அப்படின்றது பார்த்தா இந்த எல்லா மோஷன் அப்படின்றதே இந்த ரெசல்யூஷனுக்குள்ள வந்துடும். ஸோ இதுக்குன்னு தனியாக கண்டிப்பாக ஓட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் இப்போ ப்ரிவிலேஜ் மோஷன் பார்த்தோம், அதுக்கு யாராவது ஓட்டிங் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு ஜனாதிபதி பேசி முடிக்கிறாருன்னா அதுக்கு ஓட்டிங் பண்ணி பாஸ் பண்ணாங்க. அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் ஒன்று பார்த்தோம், 50 பேர் இனிஷியேட் பண்ணாங்க. சென்சார் மோஷன் பார்த்தோம், சிம்பிள் மெஜாரிட்டியில் ஓட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ஓட் பண்ணாங்க. பட் நிறைய பார்த்தோமே. இது இல்லாமல் ப்ரிவிலேஜ் மோஷன் பார்த்தோம், அதுக்கு யாராவது ஓட்டிங் நடந்துச்சா? ப்ரிவிலேஜ் மோஷன் பார்த்தோம், யாருமே பண்ணல. அது மாதிரி சென்சார் மோஷன் ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் மேலே பார்த்தோம், அதுக்கு யாராவது ஓட்டிங் நடந்துச்சா? நடக்கல. ஆனால் ரெசல்யூஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன் நடக்கும், கண்டிப்பாக ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதே மோஷன் அப்படின்னா பாஸ் பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க, ஓட்டிங் இருக்கலாம் இல்லாமலும் போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க ஒரு மோஷன் அப்படின்னாவே அது கன்சிடர் அஸ் அ ரெசல்யூஷனுக்கு ஈக்குவலானது தான். ஸோ எல்லா மோஷனுமே ரெசல்யூஷன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வந்துடும். ஆனால் ஒரு ரெசல்யூஷன் அப்படின்றது மோஷன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ படிங்க, ஆல் த ரெசல்யூஷன் என்னது? ஆல் த ரெசல்யூஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் அ மோஷன். எல்லா ரெசல்யூஷனுமே இந்த மோஷன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? வைல் நாட் ஆல் த மோஷன் குவாலிஃபை ஆஸ் த ரெசல்யூஷன். நாட் ஆல் த மோஷன்ஸ், எல்லா மோஷனுமே இந்த ரெசல்யூஷன் மாதிரி கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், ஓட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது புரியலனால இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். டப்புன்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கிறீங்கன்னா உடனே புரியாது. சரியா?
இன்னொரு பாயிண்ட் என்னது, எல்லா ரெசல்யூஷனுமே ஓட்டிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போகும். ஆனால் எல்லா மோஷனுமே ஓட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போக மாட்டாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அனைத்து தீர்மானங்களும் தீர்மான முன்மொழிவுகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சரியா? இப்போ ஒரு மோஷன், அதான் தீர்மானம் அப்படின்ற ஒரு பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த எல்லா தீர்மானமுமே எந்த தீர்மானத்துக்குள்ள வருது? ரெசல்யூஷன் அப்படின்ற தீர்மானத்துக்கு உள்ளதான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம ஒரு மோஷன் அப்படின்றத பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அது அதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஒரு தீர்மானம் அப்படின்னா அதுக்கு வாக்கெடுப்பு நடக்கும். ஆனால் அதுவே ஒரு மோஷன் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக வாக்கெடுப்புன்னு இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து யூத் பார்லிமெண்ட். யூத் பார்லிமெண்ட்னா என்னது? இளைஞர் பாராளுமன்ற திட்டம், ஒரு இளைஞர் பாராளுமன்றம். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும், அங்கே கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இளைஞர் பாராளுமன்றம் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது மூலியமா ஸோ ஒரு யூத்ஸ் கூட போயிட்டு ஜாயின் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுதான் யூத் பார்லிமெண்ட். த ஸ்கீம்ஸ் ஆஃப் யூத் பார்லிமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 4th ஆல் இண்டியா விப் கான்ஃபரன்ஸ். சரியா? ஸோ எப்போ இது பண்ணாங்க? 4th ஆல் இண்டியா விப் கான்ஃபரன்ஸில் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பரிந்துரையில அடிப்படையில் தொடங்கப்பட்டது தான் இந்த யூத் பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். இது எதோட ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சுன்னு பார்த்துக்காங்க. ஸோ இது மெயினாக எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, ஒரு யங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற ப்ரொசீடிங்கில் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து தான் இந்த யூத் பார்லிமெண்ட். ஸோ அது மூலிமா என்னாகும்? ஸ்பிரிட் ஆஃப் த டிசிப்ளின் அண்ட் டாலரன்ஸ் கல்டிவேட்டிங் த கேரக்டர் மைண்ட் ஆஃப் த யூத்ன்னு சொல்கிறாங்க. இது சும்மா நார்மலாக ஒரு போகிறனால நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் எப்படி இருக்கணும், நம்ம மைண்டை வந்து எப்படி கல்டிவேட் பண்ணிக்கணும், நம்ம கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறது தான் இந்த யூத் பார்லிமெண்ட். பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் த பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் ப்ரொவைடிங் த நெசசரி ட்ரைனிங் கொடுப்பாங்க அண்ட் என்கரேஜ் த ஸ்டேட் இன்டு இன்ட்ரடியூசிங் த ஸ்கீம்ஸ். ஸோ இதுக்காகவே மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூத் பார்லிமெண்ட்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான பயிற்சியும் அவங்களுக்கு ஊக்குவிப்பும் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். ஒரு ப்ரொசீடிங்ஸ் வரும் பொழுது இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னும் நமக்கு மோஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட்டு என்ன மோஷன் பார்த்தோம்? ஜஸ்ட் ப்ரிவிலேஜ், சென்சார் மோஷன், நான் கான்ஃபிடன்ஸ், அட்ஜர்மெண்ட் மோஷன் இதெல்லாம் பார்த்தோம். இதிலே வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ணும் பொழுது அதில் என்னென்னலாம் நடக்கும், இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்ன்றது நம்ம கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இதில் இன்னும் ஒரு சில பார்லிமெண்ட்ரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது என்ன கவர் பண்ணியிருக்கோம்? ரெசல்யூஷன்னா என்ன, மோஷன்ஸ்னா என்ன, ஸோ ஹார்ஸ், கொஷின் ஹார்னா என்ன, ஜீரோ ஹார்னா என்ன, ப்ரொசீடிங்னா என்ன நடக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்ப்பா. ஸோ கிளாஸஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.